நண்பர்களே, பைபிளின் சங்கீத புத்தகத்தில் இறைவன் தம்முடைய நோக்கங்களுக்காக இஸ்ரவேலின் சீயோன் மலையை தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று அறிய வருகிறோம். அதே முறையில் மக்களும் தங்கள் மூதாதைய தெய்வங்களின் வசிப்பிடமாக மலைகளை காண்கின்றனர். உதாரணமாக, இந்து மதத்தில் சிவன் தனது துணைவியார் பார்வதியுடன் திபெத்தில் அமைந்துள்ள கைலாய மலையில் வசிப்பதாக கூறப்படுகிறது. இதே போன்ற ஒரு நடைமுறை இமயமலையிலும் உள்ளது. இப்போதெல்லாம் இமயமலை என்ற பெயர் ஹிமா மற்றும் ஆலயா என்ற சமஸ்கிருத வார்த்தைகளால் வந்ததாக கூறப்படுகிறது. இவற்றுள் ஹிமா என்றால் பனி என்றும் ஆலயா என்றால் தங்குமிடம் என்றும் பொருள்படும். இவ்வாறாக இமயம் பனியின் உறைவிடம் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இமயமலைக்கு மற்றொரு ஆழமான அர்த்தமும் உண்டு. இந்தியர்கள் மனு என்று அழைக்கும் நோவா ஈரானில் ஈமா என்று அழைக்கப்பட்டார் என்று அண்மையில் நான் கூறியிருந்தேன். ஈரானியர்களின் புனித நூலான அவஸ்தாவில் மனித குலத்தின் முதல் மன்னரான ஈமா தான் மனித நாகரிகத்தை நிறுவி சமூக ஒழுங்கை நிலைநாட்டி மனிதர்களுக்கு சுரங்கம், நெசவு மற்றும் மருத்துவம் போன்ற அத்தியாவசிய திறன்களை கற்றுக் கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி நோய், மரணம், முதுமை அல்லது தீவிர வெப்பநிலை ஏதும் இல்லாத 1000 ஆண்டு கால பொற்காலத்தில் ஈமா ஆட்சி செய்ததாகவும் அது கூறுகிறது. இதில் ஓரளவு உண்மை உண்டு நண்பர்களே. ஏனெனில் பைபிளின் பிரகாரம் நோவா மொத்தம் 950 ஆண்டு காலம் வாழ்ந்தார். மேலும் நமது உலகின் வெள்ளத்திற்கு முந்தைய காலநிலை சொர்க்கம் போலத்தான் இருந்தது. பின்னர் அவஸ்தாவின் கூற்றுப்படி மனித குலம், விலங்குகள் மற்றும் தாவரங்களில் சிறந்தவற்றை பேரழிவு விளைவிக்கும் ஒரு மரண குளிர்காலத்திலிருந்து பாதுகாக்க ஈமா வாரா என்ற பூமிக்கு அடியில் அமைந்த ஒரு கோட்டையையும் கட்டினாராம். இருப்பினும் பின்னாட்களில் தன்னைத்தானே உயர்த்தி கொண்ட ஈமா மக்கள் தன்னை வழிபட அனுமதித்த போது குவாரேனா என்ற கடவுளின் மகிமை ஒரு பறவையின் வடிவில் அவரை விட்டு பிரிந்து சென்றது என்று கூறி ஈமாவை மட்டம் தட்டினர். இந்த ஈமாவின் கதை தங்கள் மதத்திற்கு ஏற்ப திரித்து கூறப்பட்டுள்ள நோவாவின் கதைதான் என்று நான் நினைக்கிறேன். மேலும் இமயமலை ஈமாவை போலத்தான் ஒலிக்கிறது. எனவே இமயம் என்ற பெயர் ஈமாவிலிருந்து தான் வந்திருக்க வேண்டும். ஏனெனில் ஈரானியர்களும் இந்தியர்களும் பண்டை காலத்தில் ஒரே மொழியை பேசிய ஆரியர்கள் அல்லவா? மேலும் இந்திய கணக்குகளில் நோவாவுக்கு சுனந்தா மற்றும் நந்தா என்ற 2 மனைவிகள் இருந்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் விவரங்கள் அவ்வளவு தெளிவாக இல்லை. ஆனாலும் இதை உறுதி செய்வது போல் இமயமலையில் உலக பிரபலம் வாய்ந்த 2 மலைச்சிகரங்கள் உள்ளன. அவை நந்தா தேவிக்கும் சுனந்தா தேவிக்கும் அர்ப்பணிக்கப்பட்டவை. இந்த 2 தேவியரையும் உள்ளூர்வாசிகள் இன்றும் தெய்வமாக வணங்குகிறார்கள். சரி, விஷயம் இதுதான் நண்பர்களே. இமயமலை ஈமா என்ற நோவாவின் பெயரால் தான் இமயம் என்றும் அழைக்கப்படுகிறது. எனது இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திப்பேன். வணக்கம்.